அண்மையில் டாஸ்மாக்ல ஊழல் நடந்ததாக இடி டாஸ்மாக் தலைமை அலுவலகம் மற்றும் பிற அலுவலகத்தில் சோதனை விட்டாங்க. அதோட டாஸ்மாக் நிறுவனத்திற்கு சப்ளை செய்த அந்த மதுபான ஆலைகள் சோதனை நடத்தப்பட்டது. அதில் 1000 கோடி முறைகேடு நடைபெற்றதாக செய்தியில் வெளியிலான பத்திரிகையில் ஊடகத்தில் இருந்தது. ஆனா அதை குறித்து ஒரு தொலைக்காட்சி கூட விவாத மேடையில் விவாதம் செய்யல. அதோட நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல உச்சநீதிமன்றத்தில் ஒரு அமைச்சர் மீது ஊழல் வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. அந்த அமைச்சர் தொடரலாமா வேண்டாமா அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேள்வி இருக்குது. அதை பற்றியும் ஊன்பர்கள் திட்டம்லாம் ஊர்ந்துட்டு போயிட்டு இருந்தான். அப்படியா ஊர்ந்துட்டு போயிட்டு இருந்தது. இந்த சென்னை மாநகரத்திலே எவ்வளவு திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்து நிறைவேற்றுகின்றோம். ஸ்மார்ட் சிட்டி திட்டம் அதிமுக ஆட்சியில் தான் மாநகராட்சி பகுதி நகராட்சி பகுதியிலே கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் அவர்களே, இப்படி எந்த ஒரு திட்டமாவது கொண்டு வந்தீர்களா? இல்லையே. அதோடு இன்னைக்கு சென்னை மாநகரம் வளர்ந்து வருகின்ற மாநகரம், தமிழ்நாட்டிற்கு தலைநகரமாக விளங்குகின்ற இடம் சென்னை மாநகரம். அப்படிப்பட்ட சென்னை மாநகரத்தில் போக்குவரத்துகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. போக்குவரத்து நெரிசல் அதிகமாகிறது. இதையெல்லாம் அம்மாவுடைய அரசு ஆய்வு செய்து ஆலோசனை நடைபெற்று இன்னைக்கு சென்னை மாநகரத்தில் போக்குவரத்து நெரிசல் இல்லாத ஒரு மாநகரமாக உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 கொண்டு வந்தது அதிமுக. 119 கிலோமீட்டர் தூரம் மெட்ரோ ரயில் பாதை அமைப்பதற்காக சுமார் 63,000 கோடி ஒரே திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டி வரலாற்று சிறப்புமிக்க வரலாற்றை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்தியாவில் ஒரே திட்டத்திற்கு 63,000 கோடி நிதி ஒதுக்கீடு வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மத்திய உள்துறை அமைச்சரை சென்னைக்கு அழைத்து கலைவாணர் அரங்கிலே அந்த மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 பணிக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. அதை செய்த சாதனையும் அதிமுக தான். அது மட்டுமல்ல, பல்வேறு திட்டங்களை நாங்கள் கொண்டாந்து நிறைவேற்றிக்கிறோம். சென்னையில பல்வேறு பால பணிகள் எதற்காக சொல்லிட்டு சொன்னால், திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த மானி கோரிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது அதிமுக ஆட்சியில் நகர்ந்து கொண்டிருந்தது சொன்னார். நகரல்ல, ஜெட் வேகத்தில் பணிகள் நடைபெற்றது. அதற்கு சில விளக்கங்களை கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். முடிக்கப்பட்ட பாலங்கள், தங்க சாலை சந்திப்புல சாலை மேம்பாலம் 23 கோடி, எண்ணூர் முகத்தூராத்தில் உயர்மட்ட பாலம் 53 கோடி, மாட்டுமந்தை ரயில்வே பாலம் 58 கோடி, கத்திவாக்க நெடுஞ்சாலை பேசின் சாலை மேம்பாலம் 12 கோடி, வில்லிவாக்க ரயில்வே சுரங்கப்பாதை 13 கோடி, கொரட்டூர் இரட்டை ஏரி மேம்பாலம் இடது பக்கம் 55 கோடி, கொரட்டூர் இரட்டை ஏரி மேம்பாலம் வலது பக்கம் 41 கோடி, எம்சி ரோட்டில் வாங்கின சுரங்கப்பாதை 16 கோடி, போரூர் மேம்பாலம் 58 கோடி, கொரட்டூர் ரயில்வே கீழ்ப்பாம்பலம் 21 கோடி, பல்லாவரம் மேம்பாலம் 81 கோடி, வடபழனி மேம்பாலம் 45 கோடி, மேடவாக்கம் மேம்பாலம் 151 கோடி, கீழ்கட்டளை மேம்பாலம் 29 கோடி. எவ்வளவு பாலங்களை கட்டி போக்குவரத்து நெரிசல் இல்லாத ஒரு மாநகரமாக உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல இன்றைக்கு அம்மாவுடைய ஆட்சியிலே திறக்கப்பட்ட முக்கிய பாலங்கள், கோயம்பேடு பேருந்து நிலையம் மேம்பாலம் 93 கோடி, வேளச்சேரி மேம்பாலம் 108 கோடி, குளத்தூர் வில்லிவாக்கம் ரயில்வே மேம்பாலம் 62 கோடி, மேடவாக்கம் சந்திப்புல 90 கோடி. இதெல்லாம் திறக்கப்பட்ட பாலம். இப்படி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதுபோல சென்னை மாநகரம் மொத்தம் LED விளக்குகள் அதிகமாக பொருத்தப்பட்டது. இன்றைக்கு குற்றங்கள் எண்ணிக்கை குறைக்க சென்னை மாநகரம் முழுவதும் சுமார் 2.5 லட்சம் CCTV கேமராவை
அமைக்கப்பட்டது அதிமுக ஆட்சி. அந்த சிசிடிவி கேமரா அமைக்கப்பட்ட காரணத்தினால இன்றைக்கு சென்னை மாநகரத்தில் உட்புற சாலையிலிருந்து மெயின் சாலையில எந்த இடத்தில் எந்த பிரச்சனை நடைபெற்றாலும் அதை கண்டுபிடிக்கக்கூடிய அளவிற்கு காவல்துறைக்கு இன்றைக்கு உதவுகின்ற விதமாக இந்த சிசிடிவி கேமராக்கள் அதிகமாக அமைக்கப்பட்டது. சென்னைக்கு குடிநீர் கூடுதலாக குடிநீர் வழங்க வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய அரசு இன்றைக்கு பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதுல சென்னை மாநகர மக்களுக்கு தினமும் 100,000 MLD குடிநீர் வழங்கப்படுகிறது. கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் மிஞ்சூர் 100 MLD, நெமிலியில 100 MLD, நெமிலியில மேலும் 150+400 MLD பணி நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்தது. அதோட கொடுங்கையூர் கோயம்பேட்டில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் வாயிலாக சுத்தரிக்கப்பட்ட நீர் சிறுபெரும்புதூர் மணலி இடங்களில் உள்ள தொழிற்சாலை பயன்பாட்டு கொண்டு வந்தது. இவ்வளவு நம்மளுடைய ஆட்சியில கொண்டு வரப்பட்டது. அதோட இன்றைக்கு சென்னை மாநகரத்தை சுற்றிலும் புறநகர் பகுதியில் பல்வேறு தொழிற்சாலை வருவதற்கு அடித்தளம் அமைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2015 மாண்புமிகு அம்மாவில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இருக்கின்ற காலகட்டத்தில் தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தி சுமார் 2,62,000 கோடி தொழில் முதலீட்டை ஈர்த்தாங்க. 98 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. அந்த பணிகள்லாம் இன்றைய தினம் நிறைவடைந்து இன்றைக்கு பயன்பாட்டுக்கு வந்திருக்குது. அதனால படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்குது, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பெருக்கி கொடுத்திருக்கிறோம். மாண்பு அம்மா வழியிலே அம்மாவுடைய அரசு செயல்பட்டது. 2019 ஜனவரி மாசம் தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தணும். அதுல 3,500,000 கோடி தொழில் முதலீட்டை ஈர்த்தோம். 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் அதிமுக ஆட்சியில கொண்டு வந்த அற்புதமான திட்டங்கள். இதனால பொருளாதார மேம்பாடு அடைகிறது, வேலை வாய்ப்பு கிடைக்குது. ஆனா திமுக ஆட்சியில தினந்தோறும் அறிவிப்பு வெளியிடுறாங்க. தொழில் முதலீட்ட மாநாட்டை நடத்தணும், இவ்வளவு முதலீட்டை ஈர்த்தமுன்னு வெள்ளை அறிக்கை கேட்டா இதுவரைக்கும் வெள்ளை அறிக்கை வெளியிடல. அத்தனையும் பொய்யாத்தான் இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது அந்த கட்சியின் சார்பாக இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாரு, திமுக தலைவராக இருக்கின்ற பொழுது 525 அறிவிப்புகளை வெளியிட்டார். அதுல இதுவரைக்கும் ஒரு 15% அறிவிப்புகள் தான் நிறைவேற்றிருக்கிறாங்க. முக்கியமான அறிவிப்புகள் எதுவுமே நிறைவேற்றல. கவர்ச்சிகரமாக அறிவிச்சாங்க, நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. இன்னைக்கு விழி பிதுங்கி இன்னைக்கு அவள் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள்லாம் நிறைவேற்றப்படாமல் அப்படியே கிடப்புல போட்டுட்டாங்க. ஆட்சிக்கு வருகின்றதற்காக எவ்வளவு பொய் பேசுவாங்க, எவ்வளவு தில்லுமுள்ளு சொல்லுவாங்க, பேசுவாங்க, செய்வாங்க, கவர்ச்சிகரமாக பேசுவாங்க. மக்கள் ஏமாந்து விடக்கூடாது. ஒருமுறை ஏமாந்து விட்டோம், இனி ஏமாறக்கூடாது. இன்னைக்கு 525 அறிவிப்புல பெரும்பாலான அறிவிப்புகள் நிறைவேற்றப்படல. இன்னைக்கு படித்த இளைஞர்கள் வங்கியில வாங்கிய கடன் ரத்து செஞ்சாங்களா? செஞ்சாங்களாமா? கல்வி கடன் ரத்து என்று சொன்னார்களே, செஞ்சாங்களா? இளைஞர்கள் வாங்கிய கடன் ரத்தா? சொல்லுங்க, கருத்து ரத்துங்களா? இது வரைக்கும் ரத்தாகல. அதே போல சிலிண்டருக்கு மாதந்தோறும் 100 ரூபாய் மானியம் கொடுப்பதா சொன்னாங்க, கொடுத்தாங்களாமா? மாதந்தோறும் 100 ரூபாய் மானியம் கொடுத்தாங்களா? ரேஷன் கடையில் கூடுதலாக 1 கிலோ சர்க்கரை குடும்ப அட்டைக்கு கொடுப்பதா சொன்னாங்க, கொடுத்தாங்களா? இல்ல. அத்தனையும் பொய். அதோட அரசு நிர்வாகத்தில் 3 லட்சம் காலி பணியிடங்கள் இருப்பதாகவும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் இளைஞர்கள் பயன்பெறுகின்ற விதமாக அந்த 3 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்ற அறிவிப்பை தேர்தல் நேரத்தில் வெளியிட்டார்கள். இதுவரைக்கும் எவ்வளவு காலி பணியிடங்களை நிரப்பியிருக்கிறீங்க?
வெறும் 50,000 காலி பணியிடங்கள் தான் நிரப்பப்பட்டிருக்கிறது. அதுவும் அரசு ஊழியர்கள் 3 லட்சம். இன்றைக்கு அரசு சார்பாக பல்வேறு நிறுவனங்கள் இருக்கின்றது, அதுல 2 லட்சம். ஆக மொத்தம் 5.5 லட்சம் காலி பணியிடங்கள் இருந்தது. அதுல அரசு ஊழியர்களையும் காலி பணியிடங்களும் மற்றும் அரசு சார்ந்த அந்த துறையுடைய பணிகளும் சேர்த்து தான் 50,000 காலி பணியிடங்கள் இந்த திமுக ஆட்சியில் நிரப்பப்பட்டிருக்கிறாங்க. அது இந்த 4 ஆண்டுகள 40,000 காலி பணியிடங்கள் இன்றைக்கு வந்துவிட்டது. ஆக மொத்தம் 10,000 காலி பணியிடங்கள் தான் நிரப்பியிருக்காங்க திமுக ஆட்சியில். இந்த ஆண்டு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார், 40,000 அரசு காலி பணியிடங்கள் நிரப்புவதாக சொல்லியிருக்கிறார். இன்னும் எவ்வளவு நாள் தான் இருக்குது உங்களுக்கு? இன்னொரு 9 மாசம் தான் இருக்கிறீங்க ஆட்சியில. எப்படி நிறைவேற்ற முடியும்? 4 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது வெறும் 50,000 காலி பணியிடங்கள் தான் நிரப்பி இருக்கிறீங்க. இன்னும் எஞ்சி இருக்கிறது 9 மாதம். இந்த 9 மாதத்துல எப்படி 40,000 காலி பணியிடங்கள் நிரப்ப முடியும் என்பதை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அத்தனையும் பொய். அதே போல போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்கள் 22,000 காலி பணியிடங்கள் இருக்குது போக்குவரத்து. அதையும் நிரப்பல. அதோட பேருந்துகள் ஒவ்வொரு ஆண்டும் வாங்குவதாக மானிய கோரிக்கை அறிவிக்கிறாங்க. இதுவரைக்கும் புதிய பேருந்து 3,500 தான் வாங்கி இருக்கிறாங்க. அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 2016 வரை 15,000 பேருந்துகளை வாங்கினோம். பிறகு 16 21 வரைக்கும் 5,000 பேருந்து. அந்த பேருந்துகள் தான் இப்ப இயக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு அரசு பேருந்துகள் பயணம் செய்வதே மக்கள் அச்சத்தோடு ஏறாங்க. அது நகர பேருந்துல ஏறினா போய் இந்த பேருந்து சேருமா சேராதா, உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலையில் தான் இன்றைக்கு பேருந்துடைய கண்டிஷன் இப்படி இருக்குது. இதையெல்லாம் இப்படி இருக்கும்போது முதலமைச்சர் சொல்றாரு, இந்தியாவிலேயே முதன்மையான ஆட்சி திமுக ஆட்சியா. எங்கயா முதன்மையான ஆட்சி? கூடிய ஆட்சியில ஊழல் செய்வதிலே முதன்மையான ஆட்சி திமுக ஆட்சி தான். அதுக்கு வேணா பெயர் பெற்றிருக்கு. போக்குவரத்து துறையில் இருக்கின்ற ஊழியர்களுக்கு இன்னும் 113 மாதம் அகவலைப்படி உயர்த்தி கொடுக்கல. இன்னும் பண பலன் அவர்களுக்கு கிடைக்காம இன்னைக்கு போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க.